வணக்கம், இது உங்கள் லீகல் டுடே. அகில பாரத இந்து மகா சபாவின் மாநில பொருளாளர் திரு பாக்ஸர் பிரேம் அவர்கள் நம்மிடையே திரு சவுக்கு சங்கர் அவர்களின் கைது குறித்து அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அகில பாரத இந்து மகா சபாவின் மாநில செயலாளர் பிரேம் சேதுபதி. சவுக்கு சங்கர் கைது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அண்ணன் சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா வலைதளங்களில் மிகவும் பிரபலமானவர். இந்த யூடியூப் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், எக்ஸ் வலைதளங்கள், இதில் எல்லாமே சவுக்கு மீடியா என்கின்ற ஒரு வலைதளத்தை நடத்தி ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தமிழக மக்கள் இல்லாமல் குறிப்பாக இளைஞர்கள், தமிழக இளைஞர்கள் இவருடைய பேட்டியை விரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரபலமானவர். இன்னைக்கு அவருடைய கைது என்பது ஒட்டுமொத்த மீடியாக்களுக்குமே கேள்விக்குறியாகியுள்ளது. ஏன்னா தமிழக அரசாங்கத்தின் ஊழலை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் இவர் ஒருவர்னு நம்ம பெருமையாக சொல்லலாம். ஜி ஸ்கொயருடைய அடாவடித்தனமாகட்டும், இல்லை ஐயா பொன்முடி நீ ஓசிதானேன்னு சொல்லி பெண்களை இழிவாக பேசியதாகட்டும், அண்ணன் செந்தில் பாலாஜி 10 ரூபா சரக்குக்கு அதிகமாக வாங்கினதை கவனத்திற்கு கொண்டு வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தில் இல்லாமல் இந்தியா அளவில் ட்ரெண்ட் பண்ணி விட்டது அண்ணன் சவுக்கு சங்கர் தான். இது போல் அத்தனை நியாயமான விஷயங்களையும் கையில் எடுத்து, ஏன் சொல்லப்போனால் மணல் கல்குவாரி இது போன்ற அனைத்து ஊழல்களையுமே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் அண்ணன் சவுக்கு சங்கர். இவருடைய கைது என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண் காவலர்களை இழிவாக பேசியதற்காக தான் கைது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தா இதை நாம் நியாயப்படுத்த விரும்பலை. கண்டிப்பாக கைது பண்ணியிருக்கணும், கைது செஞ்சுருக்காங்க, சிறையில் அடைச்சிருக்காங்க கோவை மாவட்ட காவல்துறை, அதற்கு அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிடலாம். இதே போல் திருவண்ணாமலையில் ஒரு திமுக கவுன்சிலர், பேர் ஸ்ரீதரன் நினைக்கிறேன், அவர் ஒரு பெண் காவல் ஆய்வாளரை கன்னத்தில் அறைந்தார். அதற்கு திமுக எடுத்த நடவடிக்கை என்ன? சரி, நீங்கள் சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. அரெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாலும் தேனிலேருந்து வராராமா. தேனிலேருந்து வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. அது இயற்கையாக நடந்ததா இல்லை செயற்கையாக நடந்ததா இந்த நிமிஷம் முடிக்கும் கேள்விக்குறி தான். அதனால் இவருடைய கைது என்பது ஒரு தரப்பில் நியாயப்படுத்தப்பட்டாலும் மறுதரப்பில் பார்த்தோம்னா வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. இப்போது கஞ்சா வழக்கு குறித்து உங்களுடைய கருத்து என்ன? கஞ்சா, அதாவது சிரிப்பு தான் வருது. இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னாடி தியாகராஜ பாகவதர் காலத்து கதையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அவருடைய எடுக்கக்கூடிய தரவுகள்லாம் பாருங்களேன், ஒவ்வொன்றும் அவ்வளவு தெளிவாக இருக்கக்கூடியது. அப்படி தெளிவாக இருக்கக்கூடிய நபர் தன்னை தேடுறாங்கன்னு தெரிஞ்சு தேனிலேருந்து வரும் பொழுது அவர் கஞ்சா பொட்டலம் வாங்கி தன்னுடைய காரில் வச்சு பயணிப்பாராங்கிறது முதல் கேள்வி. அவர் அப்படி வேணும்னு நினச்சிருந்தாருன்னா இன்றைக்கி நம்ம விடியல் அரசாங்கத்தில் கஞ்சா மட்டுமா கிடைக்குது, எத்தனையோ ஸ்டாம்ப் போன்ற பொருட்கள் கிடைக்குது, மெத்தைங்கிற ஒரு போதை பொருட்கள் கிடைக்குது, எவ்வளவோ போதை பொருட்கள் கிடைக்குது. அதனால் இது ஒரு எம்ஜிஆர் காலத்து ஆதி காலத்து ஃபிட்டப்புன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அறுதிட்டு சொல்லணுன்னா இது அப்படி தான் இருக்கணும். கஞ்சா தன்னுடைய காரில் கடத்துகிற அளவுக்கு சவுக்கு சங்கர் முட்டாள்தனமாக இருப்பார் என்பது கேள்விக்குறி. இப்பொழுது சிறையில் அவருடைய நிலை என்னவாக இருக்கும்? இப்போ இந்த 2 நாளாக நம்ம பார்த்தாவே தெரியுது. பாவம், அவர்களை ஓசி டீம் என்கின்ற, அதாவது வார்டர், அதிலே ஸ்பெஷல் வார்டர், கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட வார்டர்களால் பிளாஸ்டிக் பைப்பில் தாக்கி அவருடைய வலது கை உடைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்னு தெரில. ஆனால் அவருடைய வழக்கறிஞர் தெளிவாக பேட்டி கொடுக்குறாங்க. அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது, அவரை மல்டி ஸ்பெஷாலிட்டி சென்டரில் வச்சு, ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு. ஆனால் இதில் எனக்கு ஒரு கேள்விக்குறி எழுது என்னென்னா, கோர்ட்டில் ஆஜர்படுத்தி அவருக்கு சிறைக்கு சொல்லும்போதும் சவுக்கு சங்கர் தெம்பாக பேசிட்டு போகிறாங்க. ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் தான் கை உடைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அப்படின்னா இதில் ஏதோ ஒரு இடைப்பட்ட தருணத்தில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கண்டிப்பாக சிறைக்கு உள்ளதாக நடந்திருக்குன்னு, சிறைக்கு வெளியே நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவரை சிறைக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஜிஹெச்சில் கம்ப்ளீட்டாக பாடி செக்அப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, சிறு காயங்கள் ஆகிருக்கு, அதுக்காக பெயின் கில்லர் கொடுத்துருக்கிறதாக ஒரு தகவல், ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக ஆயின்மெண்ட் கொடுத்துருக்கிறதா தகவல். ரெண்டாவது, அந்த ப்ரொடியூஸ் பண்ணதை மேஜிஸ்ட்ரேட்டை காமிப்பாங்க. மேஜிஸ்ட்ரேட் ஓகே, அவர் ஃபிட்டாக இருக்கார், அவரை நீங்கள் சரண்டர் பண்ணிடலாம், நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டை கொடுத்துட்ட காமிச்சதை வச்சு நீங்கள் ப்ரிசனில் நீங்கள் ரிமாண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள உள்ள ப்ரிசனில் பார்க்கும்போது ஃபுல்லாக கம்ப்ளீட் செக்கப் எடுத்ததுக்கப்புறம் தான் ரிமாண்டுக்கே உள்ளே அனுப்புவாங்க. அனுப்பிச்சதுக்கப்புறம் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா கண்டிப்பாக சிறைத்துறையினர் அகில பாரத இந்து மகா சபா வன்மையாக கண்டிக்கிறது.
இப்போது எப்போ அவருக்கு ஜாமீன் கிடைக்கும், எப்போ அவர் ரிலீஸ் ஆவார்? இதை நம்ம எப்படி சொல்ல முடியும்? நம்ம வந்து ஜுடிஷியல் சைடு கிடையாது. இருந்தாலும் எங்கள் அமைப்பின் சார்பாக நாங்கள் அவர் கூடிய விரைவில் வெளியே வரணும்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா அவரை போன்ற ஒரு நபர்கள் தான் இன்னைக்கு சமூகத்துக்கு தேவை. யோசிச்சு பாருங்களேன், கல்குவாரி இங்கே இருக்கக்கூடிய பல மலைகள் உடைக்கப்படுகிறது, அதை யாருமே வந்து கேள்வி கேட்கறது கிடையாது. இது போன்ற நபர்களால் தான் அவர் வந்து சொல்கிறாரு. அவருடைய போடுற பதிவுகள் ட்ரெண்ட் ஆகி அதுபோல் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கூடிய விரைவில் அவர் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி இந்த அகில பாரத இந்து மகாசபா கேட்டுக்கிறோம். நன்றி.